வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா அமர்ந்த இடத்தை மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த பாஜக பெண் நிர்வாகிகள். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. போக்சோ வழக்கில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட சிறுவர்கள் ஜன்னல் கம்பியை அறுத்து தப்பித்த சம்பவம். கொம்பாக்கத்தில் 3 பேரின் வீடுகளில் கொள்ளை, பணிப்பெண் உட்பட 4 பேர் கைது. துறைமுகம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மது மாமிசங்களுடன் சண்டே பார்ட்டி, இளைஞர்களை விரட்டி அடித்த கடலோர காவல் படை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மகாவீர் நகர் பகுதி மக்களுக்கு பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகரில் உள்ள பகுதிகளில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று பரிசு பொருட்களை கொடுத்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். ஸ்ரீ விஜய வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களுக்கும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களுக்கும் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா அமர்ந்த இடத்தை பாஜக பெண் நிர்வாகிகள் மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் இடையே நேற்று கடுமையான மோதல் ஏற்பட்டது. இருவரும் மாறி மாறி கற்களை கொண்டும் செருப்புகளை எறிந்தும் தாக்கிக் கொண்டனர். இதில் மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா பாஜகவை கண்டித்து பாஜக அலுவலகம் எதிரே சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் போராட்டம் முடிந்த பின்பு அங்கே வந்த பாஜக மகளிர் நிர்வாகிகள் அந்த இடத்தை மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட முறையில் அவரை தரைக்குறைவாக விமர்சனம் செய்து பாஜக தொண்டர்கள் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முத்தரையர் மேல்நிலைப் பள்ளியில் 39வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முத்தரையர் பாளையம் பகுதியில் முத்தரையர் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியின் 39வது ஆண்டு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் முத்துராமன் தலைமை தாங்கினார். ஆனந்த சயனம், சரஸ்வதி, தமிழரசி, கிரிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி துணை முதல்வர் தீனன், தலைமை ஆசிரியர் விமல்ராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கல்வி யாரும் அழிக்க முடியாது. படிச்சவங்க யாரும் அழிக்க கவனம் செலுத்தி படித்தால் நிச்சயமாக பொது தேர்வு உங்களை பள்ளி தலைவர் விரும்புகின்ற மாதிரி 100 விழுக்காடு வெற்றி, அதிக மதிப்பெண்களை பெறுகின்ற பள்ளியாக ஒன்றாக தேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இது யார்கிட்ட இருக்கு? மாணவர்களாகிய உங்களிடம் இருக்கின்றது. அந்த பேரனை பெற்றுத்தர வேண்டியது மாணவர்களாகிய உங்களிடம் இருக்கின்றது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் பேச சொன்னாங்க, கல்வி எப்படி, கல்வி என்ன இருக்கும், கல்வியில் எவ்வளவு முன்னேற்றம் உண்டு, படித்தால் வாழ்க்கையில் மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் கல்வி என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நீங்க நினைக்கலாம், கல்வி படிச்சா அரசாங்கத்தில் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். படித்து முடித்து அரசாங்கத்தில் வேலை செய்யறது மட்டுமே வேலை இல்லை. ஹோலி ஃப்ளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் முப்படை வீரர்கள் கௌரவிப்பு மற்றும் மழலையர் பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி நத்தமேடு ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் ஹோலி ஃப்ளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் 2025-2026 ஆண்டிற்கான மழலைய பட்டமளிப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவானது பள்ளி தாளாளர் விநாயகம் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வி சண்முகம் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வாக மாணவர்களின் சாரணர் அணிவகுப்பு நடத்தப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்த புகழ்பெற்ற முன்னாள் முப்படை ராணுவ வீரர்களுக்கு பள்ளி தாளாளர் விநாயகம் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் வந்திருந்த பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து குழந்தைகளுக்கான பட்டமளிப்பும், பள்ளிக்கு விடுப்பின்றி வருகை தந்த மாணவர்களுக்கு முழு வருகைக்கான விருதுகளும் வழங்கப்பட்டு குழந்தைகளை பள்ளி சார்பாக ஊக்குவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பள்ளி ஆசிரியர்கள், ராணுவ வீரர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போக்சோ வழக்கில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட 2 சிறுவர்கள் ஆஷா பிளேடை பயன்படுத்தி ஜன்னல் கம்பியை அறுத்து தப்பி சென்ற நிலையில் காவல்துறையினர் அவர்களை மீண்டும் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் பள்ளி சிறுமியை கடந்த மாதம் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் பாகூர் பகுதியை சேர்ந்த 18 வயதான வாலிபர் ஆகாஷ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து பாகூர் காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய அதே பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய 2 சிறுவர்களை அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இந்த நிலையில் 2 சிறுவர்களும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி செக்யூரிட்டி அறையில் இருந்த ஆஷா பிளேடை திருடி எடுத்து சென்று
ஜன்னல் கம்பியை அறுத்து துண்டித்துவிட்டு அதிகாலை தப்பி சென்றனர். இதுகுறித்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2 சிறுவர்களையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் பாகூர் பகுதியில் வயல்வெளியில் பதுங்கியிருந்த இருவரையும் காவல்துறையினர் பிடித்து சென்ற போது காவல்துறையினரை கண்டதும் அவர்கள் அங்கும் இங்குமாக தப்பி ஓடி காவல்துறையினருக்கு ஆட்டம் காட்டினர். இதனிடையே சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காவல்துறையினர் விடாமல் துரத்தி குண்டுக்கட்டாக இருவரையும் கைது செய்து மீண்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். தங்கம் வெள்ளி பொருட்களுக்கு பதில் திருமண சீர்வரிசையாக விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மணிகண்டன். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக இலவசமாக ஆம்புலன்ஸ் ஓட்டி வருகிறார். இவருக்கும் ஃபாத்திமா ஷைலா என்பவருக்கும் நேற்று முன்தினம் காலை திருமணம் நடைபெற்றது. தற்போதைய காலகட்டத்தில் திருமணம் என்றாலே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதும் தங்கம், வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை சீர்வரிசையாக கொடுப்பதும் வழக்கம். இன்றைய நிலையில் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இவர் தனது திருமணத்தை எளிய முறையில் அவரது குலதெய்வம் திரௌபதி அம்மன் கோவிலில் செய்து கொண்டார். மேலும் சீர்வரிசையாக கொடுக்கும் தங்கம், வெள்ளி, வீட்டு உபயோக பொருட்கள் போன்றவற்றிற்கு பதிலாக மாணவர்களின் உடல் நலன் கருதி விளையாட்டு உபகரணங்களை சீர்வரிசையாக அவரது நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பெற்று அதனை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு திருமண சீர்வரிசையாக வழங்கினார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மணிகண்டன் கூறுகையில், செல்போனில் மூழ்கி கிடக்கும் மாணவர்கள் ஓடி ஆடி விளையாட வேண்டும். இந்த விளையாட்டு உபகரணங்களை வழங்கியது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டிற்கு ஒருமுறை மார்பக புற்றுநோயை கண்டறியும் மேமோகிராம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று பிரபல புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் ராஜசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மார்பக புற்றுநோய் உட்பட பெண்களுக்கான நோய்கள் சார்ந்த சிகிச்சைகளின் முன்னேற்றம் குறித்து சிறப்பு மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்று புற்றுநோய் சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் குறித்து வாதித்தனர். இந்தியாவில் கடந்த ஆண்டு 40 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வாய் புற்றுநோயும் அதிக அளவில் காணப்படுகிறது என மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும். துரித உணவு மற்றும் சத்து குறைந்த கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிடுவதால் உடல் பருமன் ஏற்பட்டு மார்பக புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் போன்றவை வருகிறது என மாநாட்டில் சிறப்புரையாற்றிய ஐஸ்வர்யா புற்றுநோய் மையத்தின் இயக்குநரும் பிரபல புற்றுநோய் நிபுணருமான ராஜசுந்தரம் தெரிவித்தார். புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் இறப்பு விகிதம் வெளிநாடுகளில் 20% என்றாலும் இந்தியாவில் 50% உள்ளது. இறப்பு விகிதம் குறைந்தாலும் பாதிப்பு அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதற்கு காரணம் தரமான ஒரே இடத்தில் சிகிச்சையினை பெற்றால் குணமாக முடியும். புற்றுநோய்க்கு வைத்திய முறையில் இந்தியா முன்னேறி உள்ளது. இவற்றை நோயாளிகள் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்தால் சிகிச்சை பெற்று குணமாக்க முடியும். 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டிற்கு ஒருமுறை மேமோகிராம் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புற்றுநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரியும். அதனை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகினால் சிகிச்சை பெற்று உயிரிழப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். கொம்பாக்கத்தில் 3 பேரின் வீடுகளில் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் திருட்டு. புதுச்சேரி அடுத்த கொம்பாக்கத்தை சேர்ந்தவர் 44 வயதான பாஸ்கர். இவர் வீட்டில் கடந்த 3ஆம் தேதி 5,60,000 ரூபாய் ரொக்கம், 7 கிராம் தங்க நகை திருடு போனது. இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் பாஸ்கர் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் கண்ணன் வழக்கு பதிவு செய்தார். மேலும் உதவி ஆய்வாளர் அலாவுதீன் தலைமையில் 2 தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாஸ்கர் அண்ணன் ஜனார்தனன், பிரபல தொழிலதிபர் பாபு ஆகியோர் வீட்டிலும் பணம், தங்கம், வெள்ளி நகைகள் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதன் மொத்த மதிப்பு 21 லட்சம் ரூபாய். சிசிடிவி பதிவு, சாட்சிகளிடம் விசாரித்த போது பாஸ்கர் சகோதரர் பாபு வீட்டில் வேலை செய்து வந்த 22 வயதான முத்துலட்சுமி மீது சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து அவரை பிடித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தினர். அப்போது சிறிது சிறிதாக சகோதரர் மாதவன் மூலம் 3 பேர் வீட்டிலும் நகை, பணத்தை திருடியது தெரிய வந்தது. பின்பு திருடிய நகைகளை தனது தோழிகளான 37 வயதான மாலதி, 36 வயதான வனிதா ஆகியோரிடம் கொடுத்து விற்பனை செய்து பணத்தை வாங்கியதாக வாக்குமூலம் அளித்தார்.
மீதமுள்ள நகைகளை தனது சகோதரர் மாதவனிடம் கொடுத்து மறைத்து வைத்திருந்தது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் தங்க பொருட்களை விற்று 4 பேரும் உல்லாச சுற்றுலா மற்றும் சொகுசாக இருந்து வந்துள்ளனர். பின்பு முத்துலட்சுமி வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு உதவிய மாலதி, வனிதா, மாதவன் ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைதான கும்பலிடமிருந்து சுமார் 17 பவுண்ட் நகை, 300 கிராம் வெள்ளி பொருட்கள், 42,000 ரூபாய் ரொக்கம் என சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கைதான 4 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் அடைத்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினர் முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி துறைமுகம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் நண்பர்களுடன் பல வகை மது மாமிசங்களுடன் சண்டே பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கடலோர காவல்படை காவல்துறையினர் பல்வேறு இடங்களுக்கு தேடி சென்று விடாமல் விரட்டியடித்தனர். தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் தேங்காய் திட்டு துறைமுகம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை காற்று வாங்கிக் கொண்டு மது மற்றும் பல வகை மாமிசங்களுடன் ஹாயாக சண்டே பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் கடந்த மாதம் கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் மது அருந்தக்கூடாது, மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலோர காவல்படை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இளைஞர்கள் பலர் காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி துறைமுகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் மறைவான இடங்களில் மரத்தடியில் அமர்ந்தவாறு கடற்கரை காற்றோடு பல வகை மது மாமிசங்களுடன் நண்பர்களுடன் சண்டே பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரோந்து சென்ற கடலோர காவல்படை காவல்துறையினர் மது பிரியர்களை விடாமல் பல்வேறு இடங்களுக்கு சென்று விரட்டி அடித்தனர். தற்பொழுது இந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பேங்க் ஆஃப் இந்தியா புதுச்சேரி கிளஸ்டர் கூட்டத்தில் ஏராளமான வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பேங்க் ஆஃப் இந்தியா புதுச்சேரி கிளஸ்டர் கூட்டம் 100 அடி சாலை தனியார் தங்கும் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஊழியர்கள் நல சங்கத்தின் சென்னை தலைவர் முத்துகிருஷ்ணன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். பேங்க் ஆஃப் இந்தியா அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க துணைத் தலைவர் சந்திரசேகரன் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை வங்கி ஊழியர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதர், இணை பொதுச் செயலாளர் சாம்சன் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். விழாவில் புதுவை, விழுப்புரம், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்ட பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் புதுவை வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை சங்கத்தின் உதவி தலைவர் அன்பரசு வரவேற்புரையாற்றினார். விழா ஏற்பாட்டினை புதுவை வங்கி ஊழியர் சங்க உதவி செயலாளர் மற்றும் சென்னை சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சகாயராஜ் மற்றும் மணிகண்டன், ஆரிராம், வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக புதுவை வங்கி ஊழியர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் நன்றி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஊழியர்கள் நல சங்கத்தின் சென்னை தலைவர் முத்துகிருஷ்ணன், வங்கிகளில் போதிய ஆட்கள் பணியில் இல்லாததால் வாடிக்கையாளர்களுக்கு எளிதில் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றும் ஊழியர்கள் மிகவும் குறைவாக உள்ளதால் அதனை அதிகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடைநிலை ஊழியர்கள் மற்றும் ஆயுதமே இந்திய பாதுகாப்பு ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளது, அதனையும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து போதிய ஆட்களை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்தனர். காக்கையன்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவிலில் 48வது நாள் மண்டல அபிஷேகத்தில் ஜீவா குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த 20ஆம் நாள் பூஜையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததை முன்னிட்டு 48 நாள் மண்டல அபிஷேக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 20வது நாள் நிகழ்வில் ஜீவா குடும்பத்தினர் நடத்திய அபிஷேக பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பரோட்டா மற்றும் வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு கோவில் நிர்வாகம் மாலை அணிவித்து ஊர் மரியாதை செய்தனர். இதனையடுத்து அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஊர் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெரியவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் முத்துரையர் பாளையம், செவத்த கவுண்டர் வீதி மற்றும் திலாசுப்பேட்டை பகுதியில் 35,99,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளையும், அதேபோல் திலாசுப்பேட்டை பகுதியில் உள்ள தேரோடும் வீதி மற்றும் இலுப்புத்தோப்பு வீதி சாலையை 30,33,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், மேலும் கட்டபொம்மன் நகர் மற்றும் முல்லை வீதியில் 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், காமராஜ் நகர், வாணிதாசன் வீதி பகுதிகளில் 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பல்வேறு இடங்களில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன், ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தலித் மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தை முறையாக செயல்படுத்தாதது ஏன் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் பிரகாஷ் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தலித் மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தை முறையாக செயல்படுத்தாதது ஏன், சிறப்பு கூறு நிதியை மடைமாற்றம் செய்து கொள்ளையடிக்க திட்டமா மற்றும் 2021 முதல் 2026 வரை 5 ஆண்டு காலமாக SC/ST நிதியில் தலித் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று பதில் சொல்ல முடியுமா? இந்த ஆண்டிற்கான சிறப்பு கூறு நிதியில் 50% கூட செலவு செய்யாமல் தலித் மக்களின் வளர்ச்சியையும் வாழ்வாதாரத்தையும் குழி தோண்டி புதைக்கும் திட்டத்தை கைவிடு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விளக்க உரையை மாநில ஆலோசகர் ராமசாமி ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் சீனிவாச பெருமாள், ஆனந்தன் மற்றும் மாநில செயலாளர் கஸ்பர், பொருளாளர் சதீஷ், மாநில இளைஞரணி தலைவர் கப்ரியல் உட்பட 100க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள், சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆளும் NR பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சதாசிவமூர்த்தி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி திருக்காஞ்சியில் உள்ள அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சதாசிவமூர்த்தி ஆலயம். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை யாகசாலையிலிருந்து ஊர்வலமாக கலசங்கள் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிவாய நமக என கோஷங்களுடன் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். திமுக, விசிக, தேமுதிக, தவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்டோர் விலகி பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பெரமண்டூர் ஊராட்சியில் இருந்து திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, தவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் திண்டிவனத்தில் அவரது இல்லத்தில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் செய்திருந்தார். இதில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், மாவட்ட MGR இளைஞரணி துணை செயலாளர் பால்வண்ணன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மறைந்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கிளியனூரில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க கிளியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அருவாப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கிளியனூர் ஒன்றிய கழக செயலாளர் கராத்தே பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான
CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார். மேலும் இதில் கிளியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகள், சார்பு நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா அமர்ந்த இடத்தை மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த பாஜக பெண் நிர்வாகிகள். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. போக்சோ வழக்கில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட சிறுவர்கள் ஜன்னல் கம்பியை அறுத்து தப்பித்த சம்பவம். கொம்பாக்கத்தில் 3 பேரின் வீடுகளில் கொள்ளை, பணிப்பெண் உட்பட 4 பேர் கைது. துறைமுகம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மது மாமிசங்களுடன் சண்டே பார்ட்டி, இளைஞர்களை விரட்டி அடித்த கடலோர காவல் படை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.